இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரதா ஒரு அப்பாவி. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, 4 பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிற மனசு அவளுக்கு. அதனாலதான் இந்துக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்குள்ள அந்த அபூர்வா கோயிலுக்கு வந்து அந்த அபூர்வா கோயிலுக்கு வந்து சாரதா ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி, பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் சாரதாவை அது கோயில்ல வச்சு என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியலப்பா. ஏய் அமைதியா நீ சொல்லு. அந்த கோயில் சன்னதியில எல்லாரும் முன்னாடியும் சாரதாவை இப்ப இதெல்லாம் தேவையா? தேவதா அங்க நடந்தது சின்ன விஷயமா? சாரதாவுக்கு பெரிய அவமானம் நடந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. அப்பா நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணத ப்ளீஸ் பா. அப்பா அவன் அப்படிதான் சொல்லுவான், நீ சொல்லு. அப்பா ப்ளீஸ் பா. Don't touch. Get out. நான் சொல்றேன், நீ கேளு. என் சாரதா, என் தேவதைக்கு அந்த அபூர்வா கொண்டாடிக்க முயற்சி பண்ண, கொண்டாடிக்க முயற்சி பண்ண, கொண்டாடிக்க முயற்சி பண்ண, கொண்டாடிக்க முயற்சி பண்ண, கொண்டாடிக்க முயற்சி பண்ண. வாழ்க்கையில தடவை நான் செஞ்ச தப்ப உணர்ந்து ஒரு புருஷனா ஒரு ஆம்பளையா நடந்து அந்த அப்புறவோட சேர்த்து எல்லாரையும் திட்டி என் சாரதாவை கூட்டிக்கிட்டு நான் இங்கிருந்து வந்துட்டேன். இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், வாசல மிதிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, என் புள்ள வீட்டு கூட போக முடியாது. ஏன்னா அவனை வர விட மாட்டான். அதனால்தான் நான் இப்படி தெரு வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் தம்பி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கேன். என் சாரதாவுக்கு அது அபூர்வம் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா